சின்னம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று சேலம் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் நிறைவேற்றப்பட்ட தீர்மான பட்டியலை வழங்க உள்ளோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அவர் சொல்லிட்டு போறாங்க, அதனால எங்களுக்கு என்ன இருக்குது? சூரியனை பார்த்து யாருக்கு என்ன பையன் சொல்லக்கூடாது. என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. டிடிவி தினகரனுக்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்டோரும் வாக்கு சேகரித்தனர். ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். எவனும் மாட்ட மாட்டேங்கிறானே. என்ன தெரியுதா? ஆஹா, நம்ம தான் மாட்டிக்கிட்டோமா? கழக துணை பொதுச் செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற மதிப்புக்கு மரியாதைக்கும் அண்ணன் டிடி தினகரன் அவர்கள் கழகத்தினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். அவர் 23ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தை துவங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். அன்றைய தினமே தேர்தல் பிரச்சாரம் துவங்க. அதாவது நீங்கள் வெற்றி பெற்றால் முதல்வர் பொறுப்பு ஏற்பீங்களா? எங்களுக்கு அருமையான ஒரு முதல்வரை நாங்கள் அனைவரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவர்தான் வரும் 4 ஆண்டுகளும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கத்தின் முதல்வர் என்பதை மீண்டும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்ட டிடி தினகரன் அவர்கள் இவர் ஏதோ அதிமுகவுக்கு சீட்டு கொடுத்த மாதிரியும், இவர் எல்லாம் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணி அவருடைய செல்வாக்கள் நாமெல்லாம் ஜெயிச்ச மாதிரியும் எங்க சந்தர்ப்ப சூழ்நிலை சேருவியா? அம்மா இருந்தா நீ எந்த நிலைமைக்கு ஆளாயிருப்ப என்று எண்ணி பாருங்க. நாங்க அங்கிருந்து வீட்டுக்கு இங்கதான் வந்தேன், மறுபடியும் வீட்டுக்கு தான் போவேன். ஆனா நீ வீட்டுல இருந்து வந்த மாமியார் வீட்டுக்கு தான் கொஞ்ச காலத்துல போற, அதுல நீயும் தப்பிக்க முடியாது. அண்ணே, உங்களை பத்தி தான் இவ்வளவு நேரம் பெருமையா பேசிட்டு இருந்தாரு. கேட்டீங்க, அசந்துருவீங்க.